வராது. நீ என்ன தொடவே முடியாது. என் லட்சியத்தை உன்னால அழிக்கவே முடியாது. பாவி, இந்த நேரத்துல பேச வேண்டிய பேச்சாது. மரியாதையா போயிடு. இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் போலீஸ் போலீஸ். பைத்தியக்காரி, சட்டப்படி நான் காணேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீ திரும்பி வருவேன் தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனே. நீ ஏன் படிச்ச? நீ எதுக்காக இங்க வரேன்னு எனக்கு தெரியும். ராணி, உன் விருப்பத்திற்கு மாறா ஆமா, நான் உங்களை கூட்டத்துக்கு காரணம். நீ செய்ததெல்லாம் தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்காது நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நீ அந்த அளவுக்கு ஒழிந்திருக்க முடியவே முடியாது. நான் உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சொத்துக்காக. அந்த சொத்து எனக்கு ஏன் தேவைப்பட்டது? உன் சுகத்துக்காக. அந்த சுகம் எனக்கு கிடைச்சதா? அது உன் மனசை பொறுத்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த சுதந்திர வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனோ அது எனக்கு கிடைக்கல. ரொம்ப சந்தோஷம். நீங்க திரும்பி வந்ததால என் மன அமைதியே அழிஞ்சு போச்சு. அது ஏன் குத்தமா? ஒரு நிரபராதியை பலிவாங்க அந்த தூக்கு மேலக்கே விருப்பம் இல்லை. நான் என்ன செய்வேன்? அப்பா, எந்த ஆணுக்கும் அடிமையாக மாட்டேன்னு நான் செய்த சபதம் என்ன பார்த்து சிரிக்குது. என் முகத்துல காரி துப்புது. என் மன போராட்டத்துக்கு முடிவே இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்ல? அருமையான முடிவு இருக்கு. என்ன அது? நீ திருந்தவா? நான் செய்யறது தவறா இருந்தா திருந்தத பத்தி பேச்சு. அப்ப சரி, நீ திருந்த மாட்ட, உன்னை திருத்த வேண்டியதுதான். அந்த சிரமத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். நீ தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நானா எடுத்துக்கிட்டேன். அந்த முயற்சியில ஒண்ணுதான், நாய்க்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினியே அன்னைக்கு நான் நடந்துகிட்ட முறை. ஏறாங்க எச்சல் இலைக்காக நாயோடு மனிதன் போட்டி போடுறான். அந்த நாய்க்கு விழா கொண்டாடுறியே, இது அதுக்குமா? அதுக்காக அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அப்படித்தான் அவமானப்படுத்துறதா? உன்னை எங்க அவமானப்படுத்தேன்? உன்னை போல ஏமாளி கிடைக்க மாட்டாங்களா அவைவாங்களே அந்த தண்ட சோத்து பசங்களுக்கு புத்தி சொன்னேன். நிறுத்துங்க, அப்படி எல்லாம் பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அதே சட்டப்படி எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதாவது நானும் காரணம். அந்த உறவை முறிக்கத்தான் உங்களை பழைச்சிருக்கேன். என்ன சொல்றேன்? இந்தாங்க. என்னது? பத்திரங்கள். பத்திரமா? ஆமா, அப்பாவோட உயில்படி உங்களுக்கு சேர வேண்டிய பாதி சொத்துக்கான பத்திரங்கள். பிடிங்க. இன்னும் பால் கூட சாப்பிடலையா? தொடாதீங்க. அந்த அப்பம் போடலாம். முதல்ல பால் சாப்பிடு. முடியாது. என் கூட உட்கார தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. வேண்டாம், நான் நிக்கிறேன், நீ உட்காரு. நீங்க தொட்டத கூட நான் சாப்பிட மாட்டேன். இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில இன்னையோட கணக்கு தீண்டது. ராணி, குடும்பம்ங்கிறது கூட்ட கழித்தல்ல காய்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். போத உங்க உபதேசம். போங்க வெளியே. முடியாது. விரும்பியோ விரும்பாமையோ நம்ம கல்யாணம் நடந்து போச்சு. நீங்க தான் என்ன தொட்டது கூட கிடையாது. உன் விருப்பத்துக்கு விரோதமா தொட வேண்டாம்னு நினைச்சேன். அது ஒரு குத்தமா? இன்னும் என் முன்னால் அடிக்கிறீங்களே, அதுதான் குத்தம். போங்க வெளியே. போக மாட்டேன். போக மாட்டீங்க? நிச்சயமா போக மாட்டேன். சுட போறியா? சுடு. மனைவியினுடைய கையால் சாக பாக்கி யாருக்கும் கிடைக்காது. நடக்கட்டும். இல்ல, லட்சியத்தோட வாழ முடியாதுன்னா என்னையே சுட்டுக்க போறேன். என்ன பேச்சுக்காரன்? வேண்டாம். முடியாது. என் சாவை தடுக்கிற உரிமையை கூட ஒரு ஆளுக்கு தர மாட்டேன். லட்சியத்துக்காக செத்தாங்க பேராவது எனக்கு நினைக்கட்டும்.
என்ன நிம்மதியா வாழத்தான் விடல, சாக வார்த்தை விடக்கூடாது. நீ சாகக்கூடாது ராணி. என்ன உன்னை போல பெண்களுக்கு நீ ஒரு பாடமா இருக்கணும். நில்லுங்க. பத்திரம். ஓஹோ, கணக்கு ஒழுங்கா தேவை இல்லையா? ஆமா ராணி, சில குழந்தைகளுக்கு நெருப்பு சுடும் சொன்னா கேட்காது. தொட்டு பார்த்து அனுபவிச்ச பிறகுதான் புத்தி வரும். பாவம், நீ அந்த ரகத்தை சேர்ந்தவ. ராணிய தேர்தலவா அலையப்பன்னு சொன்னீங்கல்ல, போகலையே. இந்த கோலத்தோட நான் எப்படி வெளியில போவேன்? தேர்தலவா எப்படி அலையாது? வா தம்பி தம்பி, ராணியம்மா காலத்துக்கு எங்க வேகமா போறாங்க. பயப்படாதீங்கம்மா, எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வெறும் அதிர்ச்சி தான். நான் அப்புறமா வந்து பாக்குறேம்மா. ஏன் தம்பி கண்ணு முடிச்சதும் கேட்டா? நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லாங்க, யாரோ காப்பாத்தான்னு சொல்றேன். ஏன்ப்பா அப்படி சொல்லணும்? உங்ககிட்டதான் என் கதையெல்லாம் சொல்லிருக்கேன். இப்ப ராணிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். குணமானதும் நான் சொன்னபடி செய்யுங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்க ஏன் கால தொடர்றாவது? ஆபத்து பாவங்கள அம்மா, இந்த வேலைக்கு புதுசா உன்னை பார்த்தா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும். அப்படிலாம் ஒண்ணுமில்லைங்க, நீங்களும் நானும் ஒண்ணுதான். எப்படி சொல்ற? அதாவது நானும் உங்களை மாதிரி ஏழைன்னு சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் உன் முகத்துல பணக்கார இருக்கலாம் அப்படின்னு தகுந்த மாதிரி தான். அதான் பொண்ணா போச்சுமா. ஆமா, இந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க. அப்போ நான் உங்க சொல்ல கேட்கறியா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். இந்த செருப்பை உன் காலில் மாட்டி இருக்கும். ஐயோ வேண்டாங்க, அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க மட்டும் வெயில நடக்கலாமா? எனக்கு பழகி போச்சு, நீ போட்டுக்க. நான் மாட்டேன். போக மாட்டியா? தெரியுமே, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். இல்லைங்க, சத்தியமா நீங்க சொன்னபடியே கேட்கிறேன். போட்டுக்க.
என்னது செருப்பு பெருசு என்ன பண்றது பார்த்துக்குவேன் பார்த்து முள்ளமா fine.